Hi all, welcome back to The Explores. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி அதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஆனியன் மஷ்ரூம் சிக்கன். ஸோ ஆனியன் மஷ்ரூம் சாட்டே பண்ணி அதில் இன்ஃப்யூஸ் பண்ணி சிக்கன் செய்கிறது தான். இட்ஸ் அ கான்டினென்டல் டிஷ். ஆனால் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்தியன் ஃப்ளேவர் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஒரு 1/2 kg எடுத்திருக்கேன். எல்லாமே தை பீஸ் எடுத்திருக்கேன். எடுத்து இந்த மாதிரி ஸ்லிட் போட்டு வச்சுருக்கேன். இதை ஃபர்ஸ்ட் நான் மேரினேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள். இப்ப இதோட கொஞ்சமா கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன். லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா நான் ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன் இதோட சேர்த்து. இதோட சால்ட். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம லெமன் ஜூஸ் இருக்கு இல்லைங்களா, அதே போதுமானது. இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இதோட ஒவ்வொரு தை பீஸா போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுறலாம். இப்போ ஒவ்வொரு தை பீஸா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மசாலா நல்லா உள்ளெல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 15 minutes சோக்கானா போதும். ரொம்ப நேரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது சீக்கிரமா பண்ற ஒரு டிஷ் தான். இது டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 to 15 minutes நீங்க மேரினேட் பண்ணீங்கன்னா போதும். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா மஷ்ரூம் நல்லா ஃபைன் சாப் பண்ணிக்கணும். அப்புறம் ஒயிட் ஆனியன் வருதுறீங்களா, அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஒயிட் ஆனியன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த டிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் ஆனியன் தான் ஆட் பண்ணணும். அப்போதான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது மெயினாக பார்த்தீங்கன்னா ஆனியன் அண்ட் மஷ்ரூம் அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த சிக்கனில். அதுதான் ஆனியன் மஷ்ரூம் சிக்கன். ஸோ இதுக்கு நீங்கள் ஒயிட் ஆனியன் ஆட் பண்ணாதான் அந்த டேஸ்ட் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒயிட் ஆனியன்றது காட்டுறேன். அது எல்லா ஊர்லேயுமே கிடைக்கிது ஒயிட் ஆனியன். இப்போ அது நல்லா மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 15 minutes நல்லா மேரினேட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/2 kg லெக் பீஸ் தை பீஸ் நான் உங்ககிட்ட காட்டினேன் இல்லையா சிக்கன், அதுக்கு இதுதான் ஒயிட் ஆனியன். ஒரு பெருசான ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 cup மஷ்ரூம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மஷ்ரூம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் ஒரு பேக்கெட் மஷ்ரூமும் போட்டுக்கலாம். நான் ஒரு 1/2 cup மஷ்ரூம் வித் ஒரு பெருசா ஒரு ஒயிட் ஆனியன் எடுத்திருக்கேன். இதை நல்லா ஃபைன் சாப் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. இப்போ ஒயிட் ஆனியன் நான் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சாப் பண்ணா போதும். அதே மாதிரி ஒரு 1/2 cup மஷ்ரூம் சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்க, வாக் வச்சுட்டேன். வாக்னா ஒரு பேனுங்க, ஹேண்டிலோட வர ஒரு பேன். ஆக்சுவலி இது செராமிக் கோட்டட் நான்ஸ்டிக் பேன், அதாவது வாக்குன்னு சொல்றாங்க. இதுல நான் ஆயில் ட்ராப் பண்ணியிருக்கேன். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது ரொம்ப 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 சிம்பிள் டிஷ், ஈஸியா பண்ணிடலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியன் சேர்த்துக்க போறோம். ஸோ ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. ஒயிட் ஆனியன் இப்ப நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கான சால்ட், ஆல்ரெடி நம்ம சிக்கன்ல சால்ட் சேர்த்துருக்கோம். இப்ப ஆனியன் அண்ட் மஷ்ரூம் சாட்டே பண்றதுக்கான சால்ட் லைட்டா சேர்த்துக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன்ல சாட்டே ஆகி வரணும். ஸோ நம்ம ஏன் ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கான்டினென்டல் டிஷ். மெயினாக கான்டினென்டல் டிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அந்த நார்மல் ஆனியனுக்கும் இதுக்கும் கம்பேரிட்டிவ் பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஸோ ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்களேன், இப்போ பாருங்க பொன்னிறமாக வந்துட்டு இருக்கு. இன்னமும் நல்லா ப்ரௌன் கலர்ல வரணும். அந்த அளவுக்கு நம்ம சாட்டே பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, அப்படியே லைட் ப்ரௌன் கலர்ல வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இதோட லைட்டா டர்மரிக் பவுடர், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
இதோட பெப்பர் சேர்த்துக்கிறேன் லைட்டாக. ஏன்னா மற்ற ஸ்பைசஸ் மசாலாலாம் சேர்த்தாச்சு இல்லையா, சிக்கனுக்கு மேரினேட் பண்ணும் போது சேர்த்தாச்சு. பெப்பர் மட்டும் லைட்டாக நான் சேர்த்துக்கிறேன். ஸோ மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா 3 to 5 minutes நம்மளுக்கு பாயில் ஆகிடும், குக் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ மோஸ்ட்லி பாயில் ஆகிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி கான்டினென்டல் டிஷ் வித் இந்தியன் ஃப்ளேவர்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்தியன் மசாலா தான் சேர்த்துருக்கேன். இப்போ கான்டினென்டல் டிஷ்னு பார்த்தீங்கன்னா வெறும் சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும்தான் சேர்ப்பாங்க, ரொம்ப பிளாண்டாக இருக்கும். இதில் வந்து நான் கொஞ்சமாக இந்தியன் ஃப்ளேவர், அதாவது மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், கரம் மசாலா அதெல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கேன். ஸோ கான்டினென்டல் டிஷ் வித் இந்தியன் ஃப்ளேவர்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மேரினேட் பண்ணி நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஆல்மோஸ்ட் 15 minutesக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ப்ராய்லர் சிக்கன் பார்த்தீங்கன்னா 15 minutesலாம் பாயில் ஆகிடும். நான் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். அப்போ தான் அந்த ஆனியன் மஷ்ரூமோட டேஸ்ட், அந்த எசன்ஸ்லாம் வந்து இந்த சிக்கனில் இறங்குன்றதுனால நான் சிம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ண போகிறேன். ஸோ இட் மே டேக் 5 to 10 minutes மோர். நம்ம பார்க்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த பக்கம் திருப்பி விடலாம். இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் வச்சு திருப்பி விடுங்க. நம்ம கரண்டி யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்செப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 minutes நம்ம பாயில் பண்ண விடலாம். ஃபுல் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 15 minutes ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாமா சிக்கன் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஆனியன் மஷ்ரூம் எல்லாம் எப்படி வந்து ரோஸ்ட் ஆகி அந்த எசன்ஸ் எல்லாம் அப்படியே சிக்கன்ல இன்ஃபியூஸ் ஆகி அந்த அரோமா பாருங்க அவ்வளோ சூப்பரா வந்துட்டு இருக்கு. ரெண்டு பக்கமும் பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு கூட. உங்களுக்கு இன்னமும் நல்லா ரோஸ்ட் ஆகணும்னாலும் இன்னும் கொஞ்ச நேரம் கூட நீங்க விடலாம். பட் எங்களுக்கு போதுமானது, அதனால நான் இதை வந்து ஃபினிஷ் பண்ண போறேன் இந்த டிஷ்ஷை. இங்க பாருங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. பாருங்க டிஷ் எப்படி இருக்கு பாருங்க, செமையா வந்திருக்கு. நான் பிளேட்டிங் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதான் ஃபைனல் அவுட்புட். ஆனியன் மஷ்ரூம் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க தை பீஸோட அந்த ஆனியன் மஷ்ரூம் சாஸோட சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க வித் இந்தியன் ஃப்ளேவர். நாங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிக்கன் நான் வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுத்து நான் டேஸ்ட் பண்ண வைக்க போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஆனியன் மஷ்ரூம் சிக்கன். குட் ஜாப். தேங்க்யூ. எப்படி இருக்கு? அந்த ஆனியன் மஷ்ரூம் எசன்ஸ் நல்லா இன்ஃபியூஸ் ஆயிருக்கா சிக்கன்ல? ரொம்பவே டேஸ்டியா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் செம்ம டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். Today's quote is, "Life is not a problem to be solved, but a reality to be experienced." தமிழ் அர்த்தம்: வாழ்க்கை என்பது தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை அல்ல, அது அனுபவிக்க வேண்டிய உண்மை. Keep supporting me, be positive and always keep smiling. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே, ஹாப்பி குக்கிங், ஹாப்பி ஈட்டிங் அண்ட் ஆல்சோ வெரி வெரி தேங்க்ஃபுல் டு யூ. யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் யூ சூன். பாய்.